டிப்ரிசியேஷன் வேல்யூ, அந்த தேய்மான தொகையை அந்த ஃபர்னிச்சர்லேருந்து கழிக்கணும். இது நார்மல் ப்ரொசீஜர். பட் இங்கே என்ன சொல்லிட்டா, இங்கே வந்து டிப்ரிசியேஷன் இந்த சம்மில் கொடுக்கல, ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கொடுக்கல. ஸோ அதனால் அந்த சென்டென்ஸ்லேயே கொடுத்துருக்கான். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சி நம்பர் 1, the club had furniture of 12,000 on 1st April 1 and ignore the depreciation on furniture. அதை இக்னோர் பண்ணிடு, டிப்ரிசியேஷன் இல்லை, அதை பற்றி நீ இப்போ யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டான். ரைட், சரிதானா? அப்போது இந்த ஃபர்னிச்சர் வேல்யூ 12,000 அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஃபர்னிச்சர் வேல்யூ 12,000. இப்போ பாரு, இங்கே ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை பாரு, இங்கே ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு. ஃபர்னிச்சர் எவ்வளவு? 7,000. ஸோ இந்த ஃபர்னிச்சர் வந்து நம்ம 7,000 ருபீஸ்க்கு இப்போ வாங்கியிருக்கோம். இது ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ். அப்போது இது எங்கே தான் வரும்? பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபர்னிச்சர் 12,000, இந்த 12,000 கூட you have to add this year furniture purchased 7,000 and that should be entered in the balance sheet. asset side la enter பண்ணிடணும். சரிதானா? பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் என்டர் பண்ணிடணும். ஸோ ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ திஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், no need of calculation of depreciation, and you have to add this year furniture purchased 7,000 with this 12,000 and in the asset side 19,000 வந்துடணும். இப்போ இதை வந்து நீங்கள் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ஆன்சர்லே உடனே நீங்கள் பார்த்துக்கலாம். பாரு, ஃபர்னிச்சர் ஆன் த இன்னர் காலம் பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருப்பான். add addition, this year furniture purchased 7,000, so total 19,000. so இதை ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், you have to come to the first additional information. See that the club had furniture of 12,000 as opening balance. so இது ஒரு asset, there is no depreciation. right, அப்புறம் இங்கே சம்முக்கு வா, furniture purchased this year 7,000. ஸோ இந்த 7,000 இந்த 12,000 ஆட் பண்ணி நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு வந்துடுறோம். சரிண்ணா? ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் you can able to see that this is opening balance, additions purchased 7,000 this year, total 19,000. இந்த மாதிரி நம்முடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016-17. நம்முடைய இயர் வந்து 2016-17 தான். அவன் 17 மார்ச் 2017 தான் நமக்கு அக்கௌண்ட்ஸ் கேட்டிருக்கான். பட் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இன்னும் நிலுவையில் உள்ள 600 ரூபாய். அப்போது இன் 2 places இட் should be entered. நம்ம பார்க்க போகிறோம். பாரு, முதலாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட், இது எங்கே இருக்குது? 5,000. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு வந்து 5,000 வந்து நமக்கு வந்து சம்மில் இருக்குது. 5,000 சம் நீ பாரு, அங்கே ரிசிப்ட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 இருக்குது. அதை ரிசீவ் பண்ணுவது ஆக்சுவல் ரிசீவ்ட் அமௌண்ட், அதை எழுதிக்கிட்டோம். இப்போ இன்ஃபர்மேஷனில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் என்ன சொல்கிறான்? அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016 another 600. இது வந்து இன்னும் இருக்குது, இன்னும் வர வேண்டியது. பட் திஸ் அவுட்ஸ்டாண்டிங் இன்கம் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃபார் கரண்ட் இயர், இந்த வருஷத்துக்குரிய ஒரு இன்கம் தான். அதை சேர்த்து நம்ம டோட்டலாக 5,600 எழுதிக்கிறோம். சரிண்ணா? ஸோ இதுதான் சப்ஸ்கிரிப்ஷனை குறித்ததான ஒரு இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், இது நீ வந்து கவனிச்சுக்கிற வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஹவு மச்? சமூகா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 5,000, இதுதான் ரிசிப்ட் சைடில் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட். தென் கம் டு த இன்ஃபர்மேஷன் சைட், subscription outstanding 600.
So this should be added in the income side of the income and expenditure account. By subscription 5,000 received and outstanding another 600 for 16 and 17. So 5,600 வந்து இருக்குது. இது கொண்டு வந்துடும். இதுதான் இந்த இரண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுது. நம்பர் 3, stock of sports material on 31st March 2017 rupees 100. இது க்ளோசிங் ஸ்டாக். இது வந்து சிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். இப்போ கவனி, இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸை குறித்து நம்ம சம்மில் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்ட். இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க பார் 800 rupees. இப்போ என்ன சொல்கிறான், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் 800 rupees பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் இன்னும் ஒரு 100 ரூபாய் க்ளோசிங் பேலன்ஸாக இருக்குது. அப்போ ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு யூஸ் ஆச்சுது, ஆக்சுவல் யூசேஜ் ஆர் ஆக்சுவல் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, அதுதான் நமக்கு ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வா. எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பர்ச்சேசஸ் இன்னர் காலத்தில் 800 லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் 100. ஸோ ஒன்லி 700 அதுதான் இங்கே வந்து யூஸ்ட், கன்சியூம்டு, அதுதான் கன்சியூம்டு. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் கன்சியூம். ஸோ நல்லா கவனிச்சுக்க, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இங்கே பாருங்கள், கன்சியூம்டு எப்படி கண்டுபிடிக்கிறது. பர்ச்சேசஸ் ஒருவேளை ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தால் அதே மேலே எழுதிக்கணும், இங்கே இல்லை. இந்த வருஷம் திஸ் இயர் பர்ச்சேசஸ் 800 லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் 100. 800 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணதில் 100 ரூபாய் மெட்டீரியல் இன்னும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ 700 மெட்டீரியல்ஸ் தான் யூஸ்டு, அதுதான் நமக்கு எக்ஸ்பெண்டிச்சராக வந்துடுது. சரிண்ணா? ஸோ அதை வந்து நம்ம அங்கே எழுதிடுறோம். அப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் 100 ரூபாய் இன்னும் எங்கே போகும், அது வந்து நம்மகிட்ட ஒரு அசட்டாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள், பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் அல்லது ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் 100 தானா. இது மீண்டும் இங்கே இருக்கு. அப்போது இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் நம்ம 3 விஷயங்கள் பார்த்துட்டோம். இப்போ 4வது கேபிட்டல் ஃபண்ட் ஆஸ் ஆன் 1st April 2016. நமக்கு அக்கௌண்ட் எப்போ கேட்டிருக்கு, 31st March 2017. இதில் பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் போடணும்னா நமக்கு என்ன தேவை, ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் என்னன்னு தேவை, அதுக்கு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரிண்ணா? ரைட். இப்போ நீங்கள் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வாங்க. அதில் கிரெடிட் சைடு நார்மலாக அதிகமாக இருக்கும். டோட்டல் பண்ணிக்க 7,600. அதை அப்படியே டெபிட் சைடு கொண்டு வா, 7,600க்கு எழுதிக்க. இப்போ 7,600 எழுதியாச்சு. இந்த டெபிட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பென்சஸையும் லெஸ் பண்ணிடு. என்னெல்லாம், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம் 700, ஸ்பெஷல் டின்னர் எக்ஸ்பென்சஸ் 1,500, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் 900. ஸோ இந்த 3ஐயும் நீங்கள் வந்து லெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா த எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா சர்ப்ளஸ்ன்னு அர்த்தம். எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமாக இருக்குது இன்கம். எவ்வளவு, 4,500. இந்த 4,500 நம்ம கேபிட்டலோட ஆட் பண்ணிக்கணும். சரிதானா? பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டல் கூட இதை என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணிக்கணும். சர்ப்ளஸ் 4,500 should be added along with the opening capital in the balance sheet. இப்போ பாரு, பேலன்ஸ் ஷீட்டுக்கு வா. ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் 23,000 இருக்கு. சம்மில் கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட் 4. ஆட் எக்ஸஸ் ஆஃப் இன்கம் சர்ப்ளஸ் 4,500. இப்போ டோட்டல் கேபிட்டல் நவ் 27,500. சரிண்ணா?
ரைட். இப்போ இந்த ரிசிப்ட் சைடு பேமெண்ட் சைடில் வந்து பாரு, இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா இன்னும்? இந்த லீகசிஸ்னால் என்ன? எனி கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் இன்கம் பை எ வில், ஒரு வில் கொடை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். பை அன் வில், யாராவது இண்டிவிஜுவல் அவங்களுடைய சொத்துக்களை இந்த 6,000 ஒர்த்தை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில். ஸோ இந்த சொல்யூஷனில் பேலன்ஸ் ஷீட்டுக்கு வாங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st Marchல லீகசிஸ் லைபிலிட்டி சைடில் 6,000 சொன்னா ரைட். அடுத்தது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ the closing balances of cash in hand, cash at bank, and totaling 13,800. cash in hand 1,800, cash at bank 12,000. ஸோ இதை வந்து நம்ம எங்கே கொண்டு வந்துடுறோம்? இஸ் அசட். இது பேலன்ஸ் ஷீட் இருக்கு. அசட் சைடில் பாருங்க, பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2017ல அசட் சைடில் கேஷ் அட் பேங்க், கேஷ் அட் ஹேண்ட் ரெண்டும் அப்படியே நம்ம வந்து எழுதிடும். Now you can sum up the asset side 33,500 as well as on the liability side 33,500. சரிண்ணா, ரொம்ப சிம்பிள் தான். இதில் நம்ம இந்த என்னென்ன ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டியது, வாட் ஆர் த வேரியஸ் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு பி ஐடென்டிஃபைடு இன் திஸ் சம் illustration 17 அப்படின்னா, நம்பர் 1, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் consumed how much? Purchases 800 less closing stock, so 700 purchases. Then again this 100 should be entered in the asset side of the balance sheet as closing stock of sports material. இது ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்ட், ஞாபகம் வைக்க வேண்டியது. Then come to the income side. Subscription, இது எல்லா சம்லையும் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன், சந்தா, அது எனி கைண்ட் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் டெஃபினெட்லி அங்கே வந்து இருக்கும். ஸோ இதை மறந்துடாத. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 5,000 திஸ் இயர். அவுட்ஸ்டாண்டிங், இந்த வருஷத்துக்கு இன்னும் பெறப்பட வேண்டியது ஒரு 600 இருக்கு, அவனே கொடுத்துட்டாங்க. இட் இஸ் given in the additional information that an additional outstanding subscription of rupees 600 for the year 2016-17 is there. So that you have to add, and the amount add பண்ணி 5,600. ஸோ இது இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைட் sports material consumed, on the income side subscription as well as outstanding. மற்றெல்லாம் ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ் இன்கம்ஸ் தான், அவனுக்கு தெரியும். இட் இஸ் நார்மல் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். தென் கம் டு த பேலன்ஸ் ஷீட். ஹியர் இன் த பேலன்ஸ் ஷீட் ஆல்சோ யூ ஹவ் டு கான்சன்ட்ரேட். ஃபர்ஸ்ட் அது லயபிலிட்டி சைடில் எடுத்த உடனே யூ ஹவ் டு ரைட் கேபிட்டல் ஃபண்ட். கேபிட்டல் ஃபண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அங்கே இல்லைன்னா நீ யூ ஹவ் டு ப்ரிப்பேர் அண்ட் opening balance sheet and to find out the opening capital as balancing figure. நம்ம பண்ணியிருக்கிறோம் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில். அது மாதிரி பண்ணணும். நம்ம ஃபியூச்சரில் அடுத்த சம்ஸில் அது வரும். நவ் த கேபிட்டல் ஃபண்ட் வந்து அவனே கொடுத்துருக்கான் 23,000. அது கூட த எக்ஸஸ் ஆஃப் இன்கம், இது எங்கேருந்து வந்துச்சு? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டோமே. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் த எக்ஸஸ் ஆஃப் இன்கம் சர்ப்ளஸ் 4,500 இதை அங்கே ஆட் பண்ணிடுறோம், கேபிட்டலோட ஆட் பண்ணிடுறோம். ஸோ கம் டு த பேலன்ஸ் ஷீட். கேபிட்டல் ஃபண்ட் 23,000 as opening, then surplus of income and expenditure account 4,500, so totaling 27,500. இது நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான. தென் லீகசிஸ், உயில் கொடை, அது வந்து நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இது வந்து ஒரு லயபிலிட்டி வில் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு 6,000, இது லைபிலிட்டியில் எழுத மறந்துட வேண்டாம். தென் கம் டு த அசட் சைட். ஹியர் டூ திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 1,
the asset of furniture. Furniture already in the opening date 12,000 is there. Now this year you have purchased 7,000. அரைகலன் ஃபர்னிச்சர் என்ற அசட்டு ஓப்பனிங் பேலன்ஸில் 12,000 இருக்குது. இந்த வருஷம் 7,000 ரூபாய்க்கு நீ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற. ஸோ டோட்டலாக 19,000. இன்னர் காலத்தில் இந்த அடிஷன்ஸ் சப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எழுதி ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துக்கு கொண்டு வரணும். யூ மஸ்ட் ரிமெம்பர். அடுத்தது பாரு, இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம். அங்கே டோட்டல் திஸ் இயர் பர்ச்சேஸ்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் 800 பார்த்தோம். பாருங்கள், இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட் பர்ச்சேசஸ் 800 திஸ் இயர். க்ளோசிங் ஸ்டாக் ஒரு 100. அதை அங்கே லெஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து. பிகாஸ் த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இஸ் ஸ்டில் இன் அவர் ஹேண்ட், நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ அது ஒரு அசட்டு. ஸோ இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் செகண்ட் டைம் யூ ஹாவ் டு ரைட் இட் இன் த பேலன்ஸ் ஷீட். அதை மெனி ஆஃப் த பீப்புள் வில் ஃபர்கட் டு ரைட். ரைட், கம் டு த நெக்ஸ்ட் ஒன், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங். பாரு, புக்கில் பாரு, இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நீ பார்த்தாலே உனக்கு தெரியும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 600 ரூபா இருக்குது, இன்னும் பெற வேண்டியது. அது நமக்கு ஒரு அசட். அதாவது இங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை ரெஃபர் பண்ணிக்கலாம். யூ கேன் ரெஃபர் இட். இந்த செகண்ட் பாயிண்ட் ஆஃப் த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016-17 600 இருக்குது, இன்னும் வரல, வரும். இது ஒரு அசட்டு தானா? இது வந்து அசட் சைடில், பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் இருக்கணும். ஸோ கம் டு த பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் 2016-17 600. அகைன் கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் நம்ம ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே நம்ம எழுதிக்கிடப்போம். கம் டு த பேமெண்ட் சைட், பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ்னு அர்த்தம். பார், க்ளோசிங் பேலன்ஸ் 13,800. கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டும் இருக்குது. இதைத்தான் நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இங்கே கொண்டு வந்துடுறோம். பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் தானே? கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட் இதை நம்ம இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ டோட்டலி 33,500 டேலி ஆயிரும். ரெண்டு சைட்லேயும் 33,500 உனக்கு வந்து என்ன செய்யுது, டேலி ஆகுது. ஸோ the sum 17 is over now. Now come to the sum 18. 18வது illustration 18 பார்க்க போகிறோம். அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். illustration 18க்கு வா. Following is the receipt and payments account of Salem Recreation Club for the year ended 31st March 2019. 2019 மார்ச் 31 உள்ள சேலம் ரெக்ரியேஷன் மனமகிழ் மன்றம், பொழுதுபோக்கு மன்றம் அமைப்பு, அதனுடைய கணக்குகளை கொடுத்துருக்கு. அப்போது இந்த இயர் நமக்கு எது, 2018-19. 2018-19 இதுதான் நமக்கு வந்து இயர். இதை ஞாபகம் இருக்கணும் தானா? ரைட். கீழே இந்த புக்ஸ் ஆஃப் சேலம் ரெக்ரியேஷன் கிளப் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்க்க போகிறோம். Receipts and payments account for the year ended 31st March 2019. Receipt side பார், டெபிட் சைடில் தான் receipt. பெறுதல்கள், ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்கு, கேஷ் இன் ஹேண்ட் 9,000. ரைட். தென் சப்ஸ்கிரிப்ஷன் 2018-19 இதுதான் நம்ம கரண்ட் இயர். இதில் ரிசீவ் பண்ணது எவ்வளவு, 12,500. இப்போ என்ன சொல்கிறான், 2019-20க்கு ரிசீவ் பண்ணது ஒன்று எவ்வளோ இருக்குது, 400. இது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இது இங்கே வராது, இது அசட். 2019-20ல் நம்ம வந்து ஒரு 400 ரூபா ரிசீவ் பண்ணியிருக்கோமே, இது வந்து ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், இந்த வருஷம் இன்கமில் வராது. தென் டு ப்ராசீட்ஸ் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட், ஏதாவது நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நடத்தியிருப்போம், அதுலேருந்து கிடைச்ச டிக்கெட் மூலமாக வருமானம், அது ஒரு இன்கம், 12,000 இன்கம். தென் சன்ட்ரி ரிசிப்ட்ஸ்,
பல்வகையான வரவுகள், ஆனால் ஏதாவது சில வரவுகள் நமக்கு வந்திருக்கும். இதை வருமானமாக எடுத்துக்கிறோம். அடுத்தது பேமெண்ட் சைடில் பாரு. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் இந்த வருஷம் 15,000. ஃபர்னிச்சர் புதுசாக 15,000 வாங்கியிருக்கோம். ஒரு அசட். ஸ்டேஷ்னரி இந்த வருஷம் வாங்கியிருக்கோம் 2,400. ஸ்டேஷ்னரி, இந்த ஸ்டேஷ்னரியில் யூ ஹவ் டு கிவ் சம் கான்சன்ட்ரேஷன். பாரு, ஸ்டாக் ஆஃப் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வா. ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஆன் 31st March 300, ஆன் 39 March 500. அப்படின்னா அர்த்தம் இது ஓப்பனிங், இது ஓப்பனிங் இருக்கு, இது க்ளோசிங். அப்போது ஒரு இந்த ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறதுல ஒரு ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி இருக்குது, திஸ் இயர் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி இருக்குது, அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. இப்போ நீ அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே வரணும். யூ ஹேவ் டு கம் டு த ஃபார்மெட் வி ஹவ் ஆல்ரெடி டெல்ட். பாரு, எக்ஸ்பெண்டிச்சர், இதுதான் முக்கியம், இம்பார்ட்டண்ட்டாக நீ தெரிஞ்சிட வேண்டியது. பாரு, ஸ்டேஷ்னரி அப்படிங்கிற ஹெட்டிங், அதில் இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது 2,400. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் 2,400. அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்கான் ஓப்பனிங் ஸ்டாக். இங்கே இருக்கு ஓப்பனிங் ஸ்டாக் 300, க்ளோசிங் ஸ்டாக் 500. சரிண்ணா? அப்போது இங்கே பாரு, ஸ்டேஷ்னரி இந்த வருஷம் பர்ச்சேஸ்ட் 2,400, அதில் ஓப்பனிங் ஸ்டாக்கும் இருக்குது, க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. இப்போ இதை எப்படி இந்த டிரான்சாக்ஷனை டீல் பண்ணுறது? ஸோ ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் திஸ் இயர் இன்னர் காலத்தில் இது யூ ஹேவ் டு ரைட் ஆன் த இன்னர் காலம் இட்செல்ஃப். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் 2,400. add opening stock already in our hands available, so total 2,700 less closing stock 500. So இப்போ 2,200 only consumed stationery, அதுதான் actual expenses. So in the 2,200 only actual expenses, this year purchase, add opening stock less closing stock, the remaining balance is actual consumed stationery. சரினா? ரைட். அடிஷ்னலாக இந்த க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறது எங்கே வரும்? பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம அசட் சைட் காட்டும். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட், இது ஞாபகம் வச்சுக்கலாம். தென் போஸ்டேஜ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வருதுனா? ரைட்டு. இங்கே பாரு, சப்ஸ்கிரிப்ஷனை பற்றி சில விஷயங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ரெசிப்ட் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் 2018-19 12,500 ரிசீவ் பண்ணியிருக்கோம். இது 19-20 ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். சரிதானா? இது லைபிலிட்டி அங்கே போயிடும். இப்போ பாரு, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் குறித்து நமக்கு என்ன தகவல்? வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன்ஸ் available in the additional information? Number 1, there are 450 members, each paying annual subscription of ₹30. There are 450 members, each paying annual subscription of 30. அப்போ ஒரு வருஷத்துக்கு 450 உறுப்பினர்கள் ₹30 வீதம் நமக்கு இந்த ஆண்டு சந்தா பே பண்ணுறாங்க. அப்போ we may have a calculation. நம்ம ஒரு சின்ன ஒர்க்கிங் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இந்த கால்குலேஷன் பாரு, ஆக்சுவலாக சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு எவ்வளோ வரணும்? 450 × 30 13,500 வரணும். 450 members at the rate of ₹30 each per annum. ஸோ 13,500 13,500 வரணும் ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ரெசிப்ட்ஸு. ஆனால் நம்ம எவ்வளோ தான் ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணியிருக்கோம்? ரிசீவ் பண்ணியிருக்கிறது 12,500 தான். அப்போது இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, அதுதான் நம்ம கொண்டு வரப்போம். பாரு,
இந்த சொல்யூஷனில் ஒரு கேல்குலேஷன் போடுறோம். இந்த கேல்குலேஷனை கொஞ்சம் முக்கியமாக பாரு. calculation of subscription 450 into 30 13500 வரணும். But actual subscription received 12,500. அதை லெஸ் பண்ணால் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் நிலுவையில் உள்ளது 1000 ரூபா. இதை நம்ம அக்கௌண்ட்டில் சேர்த்துக்கணும். பிகாஸ் திஸ் அவுட்ஸ்டாண்டிங் ₹1000 subscription is for the current year, is meant for the current year. So current year income எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிடுறோம். அப்போது அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் ₹1000. எப்படி 13,500 ஆக்சுவல் அமௌண்ட் வரணும், அதில் 12,500 தான் ஆக்சுவல் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த பேலன்ஸ் ₹1,000 அவுட்ஸ்டாண்டிங் pertaining to the current year. ஸோ இந்த கரண்ட் இயருக்குள்ளதை 1000 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல 13,500. ரைட். அகைன் இந்த அவுட்ஸ்டாண்டிங் நிலுவையில் இருக்கக்கூடிய இந்த ₹1,000 வந்து நமக்கு ஒரு அசட் இன்னும் வரல இன்னும். அப்போது அதை நம்ம எங்கே கொண்டு வரணும்? பேலன்ஸ் ஷீட்டில். சப்ஸ்கிரிப்ஷன் இன் அரியர்ஸ் அல்லது அவுட்ஸ்டாண்டிங் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். 1000 இங்கே கொண்டு வந்துடும். சரிண்ணா? இது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். சப்ஸ்கிரிப்ஷனும் இந்த ஸ்டேஷ்னரியும். இன் ஆல் சம் ஆர் ப்ராப்ளம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தீஸ் 2 transactions. These are all very important. Stationery consumed or sports materials consumed. இங்கே சப்ஸ்கிரிப்ஷன், அதில் அவுட்ஸ்டாண்டிங். இது கட்டாயமாக நமக்கு வந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது இங்கே கணக்கில் பாருங்கள், நமக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். பேமெண்ட் சைடில் பாரு. ஃபர்னிச்சர் அது அசட்டு. ஸ்டேஷ்னரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அதில் உள்ள க்ளோசிங் ஸ்டாக்கை மட்டும் அசட்டு கொண்டு போகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அசட்டு. போஸ்டேஜ் இது ஒரு எக்ஸ்பென்சஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில். கேஷ் அண்ட் ஹேண்டு நம்ம அசட்டு கொண்டு போயிடும். சரிண்ணா? ரைட். இப்போ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை நம்ம டேலி பண்ணிடுறோம். பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்க்குற போகிறது ஸ்டேஷ்னரியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் 2,400, ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பண்ணோம், லெஸ் க்ளோசிங் ஸ்டாக். அப்போ அவுட்டர் சைடில் 2,200. தென் போஸ்டேஜ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் 1000. அப்புறம் கிரெடிட் சைடில் அல்லது இன்கம் சைடில் subscription received actual, outstanding total 13,500. Then proceeds from entertainment. ஏதோ ஒரு பொழுதுபோக்கு நடத்திருக்கோம், அதில் நமக்கு ஒரு இன்கம் கிடச்சிருக்கு, டிக்கெட் சேல்ஸ் பண்ணியிருப்போம். அந்த proceeds from entertainment 12,000. Then sundry receipts, பலவிதமான சின்ன வருமானங்கள் 500. ஸோ இப்போ 26,000 total receipts. அது அப்படியே டெபிட் சைடில் எழுதிடும். எழுதிட்டு we have to subtract the stationery consumed 2,200 and the postage expenses 1,000. ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா excess of income over expenditure, that means surplus. இது பேலன்சிங் ஃபிகர் 22,800 கிடைக்குது. இதை நம்ம என்ன செய்வோம்? கேபிட்டலோட ஆட் பண்ணிடுவோம். சரிதானா? இதை கேபிட்டலோட ஆட் பண்ணணும் இன் பேலன்ஸ் ஷீட். சரிதானா? ரைட். கம் டு த பேலன்ஸ் ஷீட். Balance sheet as on 31st March 2019. Balance sheet as on 31st March 2019. இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஃபண்ட் ஆரம்பத்தில் இருக்குது. ஆட் சர்ப்ளஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் பார்த்து நம்ம கிடைச்ச அமௌண்ட்டு அதை டோட்டல் பண்ணுறோம்னா அங்கே வந்து. தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், 2019-20 ஒரு அமௌண்ட்டு நம்ம வந்து அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இது நமக்கு லைபிலிட்டி, அதை இங்கே கொண்டு வந்துடுறோம். அடுத்தது அசட் சைடில் ஃபர்னிச்சர் இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், போட்டுடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, போட்டுடலாம். சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் ₹1,000. இது நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்டேஷ்னரி, தென் கேஷ் இன் ஹேண்ட். ஸோ 32,500 போத் சைடு வந்து டேலி ஆகிடும்.
இது இந்த சம்மில் நம்ம பார்த்த மிக முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத ஒரு ஹைலைட்ஸ் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். நம்பர் 1, ஸ்டேஷ்னரி கன்சியூம். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் 2400, add opening stock less closing stock, so 2200 consume. இது நம்பர் 1. நம்பர் 2, subscription total 450 members at the rate of 13,500 நமக்கு வந்து actual amount வரும். But actual received 12,500, so that outstanding. இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். So இந்த ரெண்டு, these are all the two things which are more important in this problem. You have to concentrate on this. இந்த ரெண்டு சம்மில், இந்த சம்மில் ரெண்டு டிரான்சாக்ஷன், இந்த ரெண்டு ஐட்டம்ஸ், இது நீ வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டா ஈஸியாக யூ கேன் கோ த்ரூ. அடுத்ததாக நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். அதாவது இல்லஸ்ட்ரேஷன் 21, அதான் ஃபைனல் கடைசியான இல்லஸ்ட்ரேஷன் 21. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கவனி, the following is the receipts and payments account of Madurai City Club for the year ending 31st March. மதுரை சிட்டி கிளப் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு கிளப்பு. அதில் உள்ள ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸு 31st March 2018. அப்போ நமக்கு வந்து 31st March 2018 கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அக்கௌண்டிங் இயர் எப்படி 2017 to 2018. இது ஞாபகம் இருக்கணும் முதல்ல. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அதெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுறோம். ரைட். ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரிசிப்ட் சைட் பாரு, ஓப்பனிங் கேஷ் இருக்குது, பேங்க் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இன்க்ளூடிங் 2016 and 17 4000 ரூபா. நமக்கு எந்த இயரு 2017-18 தான் நமக்கு உள்ளது. அப்போ மொத்தம் 30,000ல் ஒரு 4,000 இருக்குது, அதை லெஸ் பண்ணணும். சரிண்ணா? இது ஞாபகம் இருக்கணும். அடுத்த லீகசிஸ், இது வந்து நமக்கு என்னது, லீகசிஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு லயபிலிட்டி. லீகசிஸ் அது வந்து லயபிலிட்டி 9,000, அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். ஹால் ரெண்ட் ஒரு 10,000 ரூபா நமக்கு கிடச்சிருக்கு. ஏதோ ஒரு வகைக்காக நம்ம வந்து ஒரு நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒரு அரங்கம், ஒரு ஹாலை வந்து வாடகை கொடுத்துருக்கோம். அது இன்கம். ஸோ அது வந்து இன்கம் சைடில் 10,000. இது நமக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது. தென் ரிசிப்ட்ஸ் ஃபார் மேட்ச் ஃபண்ட், விளையாட்டு போட்டிக்காக ஒரு 22,500 ரூபா மேட்ச் ஃபண்டு கிடைக்குது. அந்த மேட்ச் ஃபண்டுக்கு ஏற்கனவே நம்மகிட்ட வந்து மேட்ச் ஃபண்டு இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். அந்த மேட்ச் ஃபண்டு இந்த வருஷம் கிடைச்ச அந்த மேட்ச் ஃபண்டை வந்து நம்ம வந்து எவ்வளோ கிடச்சிருக்குது, ரிசிப்ட்ஸ் ஃபார் மேட்ச் ஃபண்ட் 22,500. இதை வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வந்துடுறோம். விளையாட்டு போட்டிக்கான ஒரு ஓல்டு பேலன்ஸ் நிதி இருக்குது. அந்த நிதியோட இந்த ப்ரெசன்ட் இயர், கரண்ட் இயர் 22,500 ஆட் பண்ணிட்டு அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கு தானா பாரு. இந்த வருஷம் இதை ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் அதுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்கு 19,000, அதை லெஸ் பண்ணிடுறோம். இங்கே ஓப்பனிங் நம்மகிட்ட இருக்குது விளையாட்டு நிதி அப்படின்னு சொல்லி இந்த இல்லஸ்ட்ரேஷனில் நமக்கு வந்து கொடுத்துருப்பான் பாரு. The club also had a credit balance of match fund rupees 30,000. இதில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணிக்கிறோம். அதை நம்ம பார்ப்போம். இப்போது நமக்கு சில இன்ஃபர்மேஷன், ஒரு டியூட்டோரியல் நோட்ஸ் கொடுத்துருக்குறான். எதுக்காக? இந்த சம்மில் ஓப்பனிங் கேபிட்டல் டைரெக்டாக கொடுக்கல. கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் இஸ் நாட் கிவன். சரிண்ணா? ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஏதோ வச்சு இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இங்கே பார். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பார்க்கணும். The additional information on 1st April 2017, the club had investment of 40,000. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம்.
இது வந்து பேலன்ஸ் ஷீட் ஆன் 31st March 17ல டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஃபண்ட் அதை பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எடுத்துடுறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டு ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் we have to concentrate on these additional informations given. Investment 40,000, write it on the asset side, investment 40,000. Then the club also had a credit balance of 30,000 of match fund. So match fund credit side, so liability. Then on 31st March 2017, subscription in arrears were 4,000. இன்னும் subscription outstanding இருக்கு போன வருஷம். அப்போ அந்த 4,000 இங்கே போட்டுக்கிறோம். தென் அவன் வந்து கேஷ் இன் பேங்க், கேஷ் அட் ஹேண்ட், இது எங்கே கண்டுபிடிக்கிறது? ரிசிப்ஷன் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது 7,500. சரிதானா? இதை நம்ம இந்த ஓப்பனிங் டேட்டில் ஒரு பேலன்ஸ் ஷீட், யூ ஹவ் டு ப்ரிப்பேர் த ஓப்பனிங் டேட் பேலன்ஸ் ஷீட் அண்ட் டு என்டர் த அமௌண்ட் available on the additional information so that the total amount 51,500. From this 51,500 match fund இதை மட்டும் லெஸ் பண்ணிட்டோம்னா the capital fund balancing figure இது கிடைக்குது. இந்த கேபிட்டல் வச்சு தான் நம்ம we have to prepare the closing balance sheet. சரிதானா? க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிக்கலாம். இதை முதல்ல நம்ம you have to find out first. Then come to the income and expenditure preparation. As usual, there are various expenses, upkeep, ground expenses, sundry expenses. Then come to the income side, only one income. Subscription, major. Subscription, 30,000 received கொடுத்துருக்கான். Come to the sum, ப்ராப்ளத்துக்கு வாங்க. Subscription பாருங்க, 30,000. Among these 30,000, 4,000 belong to 2016-17, முந்தைய ஆண்டு கூடியது. அப்போ we have to subtract, அதை தான் இங்கே பண்ணிடும் பாருங்க. Come to the income side, subscription, by subscription 30,000 less received for 16-17 4,000, so amount வந்து 26,000 actual. இப்போ outstanding for the current year 4,500. இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார், அந்த இன்ஃபர்மேஷன் பாரு. Subscription, additional information is very much important. Come to the additional information. Subscriptions in arrears on 31st March 2018 were 4,500. Is the outstanding subscription. So you have to be very careful in reading the additional informations so that you can enter the amount in the particular place. So இப்போ income sideல outstanding for the current year 4,500 லெஸ் பண்ணிட்டோம்னா ஆட் பண்ணிட்டோம்னா 30,500. என்ன பண்ணியிருக்கோம்? Subscription actual received 30,000 less received for the year 16-17, கடந்த ஆண்டு கூறியது ரிசீவ் பண்ணதை 4,000 கழிச்சிட்டோம், லெஸ் பண்ணிட்டோம். இந்த ஆண்டுக்கு இன்னும் வர வேண்டியதை ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 10,500. அப்புறம் ஒரு இன்கம், ஒரு ஹால் ரெண்ட் கிடச்சிருக்கு, ஒரு வாடகை, அது நம்ம ஆட் பண்ணிடுறோம். இப்போ கிரெடிட் சைட் 40,500, அது அப்படியே டெபிட் சைடு வந்துட்டிங்கன்னா நம்ம வந்து எக்ஸஸ் ஆஃப் இன்கம் சர்ப்ளஸ் 13,000 கிடைக்குது. இதை கேபிட்டலோட நம்ம என்ன செய்கிறோம்? ஆட் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் ஷீட்டில் கேபிட்டலோட ஆட் பண்ணிடுறோம். கம் டு த பேலன்ஸ் ஷீட் பாருங்க. பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018. First of all, on the liability side, capital fund, இதான் நம்ம வந்து the opening balance sheetல கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க. 21,500 as balancing figure. இந்த கேபிட்டல் ஃபண்டை இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் எழுதிக்கிறோம். கேபிட்டல் ஃபண்ட் சரிதானா? 21,500 add excess of income, this year excess 13,000 இங்கே இருக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த 13,000 நம்ம
இங்கே கொண்டு வந்துடும். ஆட் பண்ணிட்டோன்னா இந்த அவுட்டர் காலம் கேபிட்டல் ஃபண்ட் வில் பி 34,500. தென் லீகசிஸ் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு லைபிலிட்டி அப்படியே எழுதிக்கணும். தென் மேட்ச் ஃபண்ட், திஸ் இயர் ஓப்பனிங் மேட்ச் ஃபண்ட், இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. ஓப்பனிங் மேட்ச் ஃபண்ட், இது வந்து ஓப்பனிங் ஃபண்ட். திஸ் இயர் கலெக்ஷன் ரிசிப்ட்ஸ் 22,500, இதை ஆட் பண்ணிடுறோம். திஸ் இயர் எக்ஸ்பென்சஸ் அதை லெஸ் பண்ணிட்டோன்னா ஆக்சுவலாக வந்து 33,500 வந்து நமக்கு மேட்ச் ஃபண்டில் லைபிலிட்டி சைடில். இந்த அசட் சைட் பாரு, அது வந்து ஆஸ் நார்மல் ஃபர்னிச்சர் கொடுத்துட்டா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம அங்கே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். கம் டு த சம், see the additional information. Subscription in arrears 4,500, very much important. Then come to the sum. Problem கொடுத்துருக்கான் பாரு, கேஷ் இன் ஹேண்டும் க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் அண்ட் கேஷ் அட் பேங்க் 12,500 ரூபாய். இது அப்படியே இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் எழுது. இந்த பேலன்ஸ் ஷீட், இந்த க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் அட் பேங்க், கேஷ் இன் ஹேண்ட். சரிண்ணா? நவ் யூ கேன் டேலி. ரெண்டு பக்கமும் உனக்கு வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் வில் பி டேலி. ஸோ இன் திஸ் சம் என்ன நமக்கு உனக்கு மிக முக்கியம்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட். ஸோ ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு திங். அதுதான் டியூட்டோரியல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி த டியூட்டோரியல் நோட்ஸ். சரிண்ணா? பாருங்கள், இந்த டியூட்டோரியல் நோட்ஸில் ஃபஸ்ட்டு வந்து டு ஃபைண்ட் த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட், டு ஃபைண்ட் த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஷுட் பி ப்ரிப்பேர். இதுதான் உனக்கு முக்கியம். இந்த சம்மில் நாம் பார்க்குற மிக முக்கியமான ஒரு விஷயம். டு ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் யூ ஹவ் டு ப்ரிப்பேர் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கே இருக்கும்? இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில். From these additional informations available, the investment 40,000, credit balance of match fund 30,000, then subscription arrear 4,000. These are all the informations which are meant for the opening balance sheet. இதை வச்சு இந்த கேபிட்டல் ஃபண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். This is most important, a new thing which we have studied in this sum. இந்த ப்ராப்ளத்தில் நாம் படித்த ஒரு மிக முக்கியமான ஒரு நியூ திங் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஃபண்ட். டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஃபண்ட், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிதானா? ரைட். தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ஆஸ் சப்ஸ்கிரிப்ஷன், எல்லா இதுலேயும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். அவ்வளோதான். அடுத்ததாக இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இந்த மேட்ச் ஃபண்ட் ஓல்டு ஓப்பனிங் கேபிட்டல் 30,000 இன்ஃபர்மேஷனில் இருக்குது. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் திஸ் இயர் மேட்ச் ஃபண்ட் ரிசீவ்டு ஆட் பண்ணிட்டோம். திஸ் இயர் மேட்ச் எக்ஸ்பென்சஸை, பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபண்டு, அதை வந்து நம்ம இங்கே லைபிலிட்டி சைடில் தான் ட்ரீட் பண்ணோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கொண்டு போயிடக்கூடாது. ஸ்பெஷல் ஃபண்ட் ட்ரீட்மெண்ட் அண்டர் லைபிலிட்டி சைட். ஸோ இதை மாதிரி 3 விஷயங்கள் இங்கே இருக்குது. நம்பர் 1 ஓப்பனிங் கேபிட்டல். நம்பர் 1 ஓப்பனிங் கேபிட்டல். நம்பர் 2 சப்ஸ்கிரிப்ஷன். நம்பர் 3 மேட்ச் ஃபண்ட், ஸ்பெஷல் மேட்ச் ஃபண்ட். இந்த 3 விஷயங்கள் இங்கே வந்து நம்ம புதுசாக வந்து படிச்சிருக்கிறோம் இந்த சம்மில். இதை நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த சம்ஸை வந்து செய்யும் பொழுது இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸசைசஸ் நம்ம வந்து எக்ஸசைஸ் 19 to 22 ஆர் 20 to 22, 23 இந்த மாதிரி உள்ள சம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ்
22 exercise 22 23 வந்து நீங்கள் வந்து போடணும். ஸோ இந்த இதில் வந்து ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ் 22 and 23. ஸோ இந்த கான்செப்டில் இந்த ரெண்டு சம் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூ ஹவ் டு டூ இட் இன் யுவர் அக்கௌண்ட்ஸ் நோட் and take photocopies of the exercises 22 and 23 and send it to my personal number. Right, see you.